நன்மை. கைகளை தட்டி அதற்கு பரிசு ஒரு நன்மை. யாத்திராகமம் 1:14 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் சுமை சுமக்கிற வேலையை நான் கொடூரமாக நடத்தி அவர்கள் ஜீவனை அவர்களுக்கு கசப்பாக்கினான். கூச்சல் போட்டார்கள் கசப்பில். அதற்கு பின்புதான் ஒரு விடுதலை. கைகளை சாட்டி பிரசங்கி 4:1 பிரசங்கி சொல்லுகிறான், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் வரும். there is nobody here. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீரை பார்க்கிறேன், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கசப்பு கசப்பு. ருமேனியா படுகொலையை பற்றி வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 13 வயது குழந்தையை அவர்கள் பிடித்து கொலை செய்ய போறார்கள். அவள் சொன்னாள், எனக்கு கொன்று போடுங்க, கவலை இல்லை, என்னை என்ன சித்திரவதை செய்து கொள்வீர்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதற்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் கஞ்சி கொடுங்க, சாப்பிட்டுட்டு செத்துறேன். பசி கசப்பு, பசி கொடுமை என்கிற கசப்பு, வறுமை என்கிற கசப்பு. ஐஸ்வர்யவான்களுடைய பொருள் அவர்களுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்கப்படுமா. ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்கப்படும். வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் வந்து செல்போனுக்காக அப்ளை பண்றாங்களாம். அதே நேரத்தில் 40% மக்கள் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நம்ம நாட்டில் தான். கையை தட்டுங்க. அவர்களை யார் கவனிப்பது? அவர்களை பற்றி கவலைப்படுவது யார்? ஒரு நேர கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு ஓடிலாம் நினைக்கிறோம். எத்தனையோ கூட்டம் உண்டு. நாமளும் எங்கெங்கெல்லாமோ ஊழியத்துக்கு போறோம். யாரா ருமேனியாவுக்கோ சொமாலியாவுக்கோ போறோமா ஊழியத்துக்கு? அமெரிக்கா போயிட்டோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கும் தான். இஸ்ரேல் போனா சந்தோஷம், மலேசியா சிங்கப்பூர் போனா சந்தோஷம். யாரா சொமாலியாவுக்கு ஊழியத்துக்கு போறனுங்க, போறோங்களா? உங்க பிள்ளைங்களை மிஷினரி அனுப்புவீங்களா? இல்ல. ஆனால் ஆண்டவர் இந்த கசப்பு நிறைந்த மக்களை தேடி வருகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கைக்கு இந்த வேதம் உதவாவிட்டால் இப்படிப்பட்ட வேத புஸ்தகம் நமக்கு வேண்டாம். கையை தட்டுங்களேன். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் ஒரு வழிகாட்டி தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம். நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போகாத இந்த வார்த்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எங்கேயோ ஒரு கற்பனையை வாசித்து நம்ம மடையுங்களா? ஆண்டவர் சொன்னார், இந்த சிறுமையில், இந்த உபத்திரவத்தில் உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சிறுமையில் வேதமே ஆறுதல். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. மனுஷன் செய்யலங்க. ஆண்டவர் பரலோக ராஜா உங்களை போன்ற கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் இறங்கி வந்து நேரடியா டீல் பண்றாராம். கையை தட்டுங்களேன். சங்கீதம் 40:1 வாசிங்களேன். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி கர்த்தர், நான் உட்கார்ந்த குடிசை வீட்டுக்குள்ள, நான் போடுற அந்த முழங்கால, நான் இருக்க அந்த சாக்கடைக்கு பக்கத்துக்கு வாத்து குடிசையை போல குடிசைக்குள்ள ஒரு கிழிஞ்ச கந்தல் சேலையை கட்டி கொண்டிருக்கிற நான் கூப்பிட்ட போது வானத்தையும் பூமி உண்டாக்கின மகாராஜா இறங்கி வந்து என் பக்கமாய் சாய்ந்தாராம். சாய்ந்து கேட்டா ஒரு கைதட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை சத்தமா கைகளை சட்டி. அப்ப நீங்க பாக்கியவான்களா இல்லையா? சத்தமா பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கசப்பை மாற்றுகிற ஒருவர் நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் என் பக்கத்தில் வந்து நிற்கிறார்கள். நான் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற பெரிய சத்தமா, வேற பெரிய ஜாதி எது? கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை பெற்றவர்கள் தான் இந்த உலகிலேயே உயர்ந்த ஜாதியாம். கைகளை தட்டுங்களேன். அவையார் சொன்ன, ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவான் நெறிமுறையின் மேதனில் இட்டோர் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அர்த்தம் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, ஆணு பெண்ணு 2 ஜாதி தான் இருக்குது. அப்படி இல்லைங்க. அதுக்கு அர்த்தம், ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவான் நெறிமுறையில் மேதினியில் உலகத்தில் தன்னை தானமாய் இட்டவர் ஒருவர் உண்டு, அவர் பெரியவர். கையை தட்டுங்களேன். அந்த பெரியவரை சார்ந்தவர்கள் இட்டோர் பெரியோர்
இடாதரெல்லாம் இழிகுலத்தோர். அந்த இட்டவரை சார்ந்திருக்கிற ஒரு ஜாதி பெரிய ஜாதி, அவரை அண்டிக் கொள்ளாதனால் தாழ்ந்த ஜாதி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் சொல்லல, ஔவையார் சொன்னது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மேதினியில் தன்னை இட்டோ, தானத்திலே திறந்த தானம் உயிர் தானம். அதை செய்த ஒரே ஒரு மாசுமறுவற்ற தெய்வம் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி, அவர்தான் உயிரையே கொடுத்தவர். தன் உயிரையே கொடுத்த ஒரே ஒப்பற்ற தேவன். தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்னவை என் பராபரமே. அன்பை பெருக்கி எனது ஆரோக்கியரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. அன்பினால் ஏவப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்து என் உயிரை பாதாளம் போக விடாமல் தடுத்து ஆட்கொண்ட நின் இரக்கத்துக்கு கருணைக்கு என்ன கொடுத்து ஈடாகும் ஐயா. கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க கசப்பை மாற்றி உன் கூக்குரலை கேட்கிறவோ குடிசையோ மாளிகையோ கிரைனட்டோ சாதனை விட சாணி தரையோ ஓலை வேய்ந்த குடிசையோ ஒருவர் வருகிறார். கைகளை தட்டுங்க. இந்த கசப்பை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உள்ளத்திலே ஆத்மாவிலே ஒரு பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த ஆராதனை கொடுக்கிறார். மட்டும் கை ஊத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கருப்பர் இன மக்களுக்காக விடுதலைக்காக போராடினவர். சுட்டு கொலை செய்யப்பட்டார். அவருடைய பிணம் சவ ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நீக்ரோ இளம்பெண் ஒருத்தி தன் 8 மாத குழந்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு தூரத்தில் நின்று கூப்பிட்டார், என் அன்பு மகனே, கருப்பர்களின் கசப்பை மாற்றினவர் போகிறார் பார். நீயும் நானும் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் போகிறார் பார். நம் கசப்பை மாற்றி மதுரமா நம்முடைய வாழ்க்கையை மாற்றின போகிறார் பார். கசப்பை மாற்றுகிற ஒரு ஒப்பற்ற தேவன். அழுகிறாயோ, கண்ணீர் வடிச்சாயோ? ஒவ்வொரு நாள் ஆலயத்தில் வந்து யாருக்கும் தெரியாம அழுகிறாங்க பிரதர். I am depressed. நான் தாழ்த்தப்பட்டு போய்விட்டேன். என் உள்ளமெல்லாம் உடைந்திருக்கிறது. என் கசப்பை யார் மாற்ற முடியும்? என் வேதனை யார் போக்க முடியும்? உங்களுக்கு ஒரே ஒரு நற்செய்தி. கசப்பை மாற்றுகிற ஒரு மதுரம் உங்கள் மத்தியில் ஊற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் கசப்பை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 25:8 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் நிந்தையை அவர் மரணத்தை வாசிங்கம்மா ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் தம் ஜனத்தின் முகத்திற்கு கண்ணீரெல்லாம் தன் கரத்தினாலே துடைத்து தன் ஜனத்தின் நிந்தையை திருநெல்வேலியில் இல்லாதபடிக்கு, தமிழ்நாட்டில் இல்லாதபடிக்கு, அல்லது இந்தியாவில் இல்லாதபடிக்கு நீக்கி போடு சொன்னாரா? பூமியிலேயே இல்லாதபடி நீக்கி போடுவாராம். கைகளை தட்டுங்களேன். தேடியும் காண மாட்டாய். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஏற்படும் கசப்புகளுக்கு பரிசு கொடுக்கும் நேரம்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. கைகளை தட்டுவோம். என் தாயார் கத்தோடு கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கர்த்தருடைய ராஜ்யம் போனார்கள். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட புயலின் மத்தியில் கடந்த 15 ஆண்டுகளாய் இயேசுநாதருக்கு அடுத்து இந்த உலகில் எனக்கு ஒரு உன்னத பலமாக இருந்தது என்னுடைய தாய் தான். உலகிலேயே என் அனுபவத்தில் என் தாயை போல நான் வேற யாரையும் பார்த்ததில்லை. அவ்வளவு பாசம் வைத்திருந்தேன். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமை. 22 வருடங்களுக்கு முன் நோய்வாய்ப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி 22 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். கடைசி 3 ஆண்டுகள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது, காற்று பாதிக்கப்பட்டுச்சு, கைகால்கள் பாதிக்கப்பட்டது, கண்கள் பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். ஒரு மாத்திரை சாப்பிட்டா நம்ம 4 நாளைக்கு எதிர்க்க மாட்டோம். அதையும் சாப்பிட்டு விட்டு காலை 4 மணி ஆகும். என் தாயார் எழும்பி உட்கார்ந்து பாட ஆரம்பிப்பார்கள். 8 மணி வரை ஜெபம் செய்வார்கள். நான் போய் சொல்ல, அம்மா என்னமா என்ன பண்றீங்க? இல்லடா,
பேசாம யாருக்கா ஜெபம் பண்றேன்? உனக்கு தான், உனக்கு தான், உனக்கு தான். கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். நீதி தவறாம நீ நடக்க வேண்டும். அவருடைய வழியை விட்டு திரும்பி விடக்கூடாது. உன்னுடைய பாதுகாப்புக்கு தான். கடைசி நாட்கள் 15 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். என் தாயின் ஜெபம். அவர்கள் பட்ட கசப்புகளை பார்த்தேன். 2 ஸ்பூன் ஓட்ஸ் கஞ்சி குடிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். கஞ்சி குடிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். கசப்பு கசப்பு நான் கண்டு கடைசி நாளில் கூப்பிட்டார்கள். இன்று சாயங்காலம் ஆண்டவர் ராஜ்யம் போகிறேன். ஆண்டவர் வந்து விட்டார். தூதர்கள் வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் சொன்னார்கள். ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. தூதர்கள் வந்து விட்டார்கள். ஏதோ நிற்கிறார்கள். மகனே, நீதியில் நட, கடைசி வரை கர்த்தருடைய உத்தமத்திலே நெல். வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து விடாதே. உன் சூழ்நிலையை ஒரு நாளும் பார்க்காத சூழ்நிலைக்கு மேல கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை பார். கைகளை தட்டும். என் இருதயம் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நான் தேவனுடைய ரட்சிப்பில் சந்தோஷமா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று கண்ணை மூடி பரலோகம் போய்விட்டார். என்னுடைய கசப்பை சொல்லி முடியாது. ஒரே ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களையும் எடுத்துக்கிட்டேன் ஆண்டவரே.